போன வகுப்புல நாங்கள் மின்வாய்களை பற்றி பார்த்திருந்தாங்க. அதுல உலோக கரியாவுப்பு மின்வாய்க்கு 2 உதாரணங்கள் பார்த்து ஒன்று வந்து ரசம் மின்வாய், அதாவது நாங்கள் கெலமல் மின்வாய் என்று சொல்றாங்க. மற்றது வந்து வெள்ளி குளோரைட் மின்வாய். சரி, வெள்ளி குளோரைட் மின்வாய். இந்த 2 மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தங்களும் எங்களுக்கு தெரியும், அறியப்பட்ட அழுத்தங்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கெலமல் மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தம் 0.2415 இருக்கும் வோல்டேஜ்ல. வெள்ளி குளோரைட்டினுடைய மின்வாய் அழுத்தம் 0.22 வோல்ட்டாக இருக்கும். சரி, அடுத்து நாங்கள் என்னென்ன மின்வாய்கள் பற்றி சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சுள்ளோம். ஒன்று வந்து வாயு மின்வாய், மற்றது வந்து தாழ்த்தேட்ட மின்வாய். வாயு மின்வாயை பற்றி நான் ஐதர்சன் மின்வாய் படிப்பிக்கும் போது பூரணமாக அதன் விளக்கங்களை சொல்றேன். இப்ப நாங்கள் வாயு மின்வாய் இந்த படத்தை குறிச்சு சரிதான். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. வாயு மின்வாய் வாயு மின்வாய் இதுல ஒரு அயன் கரைசலுக்குள்ள வாயுவை கையாளக்கூடியவாறு ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட வாயு சாடியை போல. இதுக்குள்ள வாயுவை செலுத்தக்கூடியவாறு ஒரு திறந்த முனை. எந்த வாயுவை நீங்கள் பயன்படுத்த போறீங்களோ அந்த வாயுவை இதுக்குள்ள நீங்கள் செலுத்தணும். வாயுக்களை சாதாரணமாக மின்வாயாக பயன்படுத்துவது கடினமானது. ஆகவே மின்வாயு பொருள் கரைசலுக்குள்ள வாயுவை கையாள வேண்டும் என்று சொன்னால் அங்க சடத்துவ மின்வாய் ஒன்று பயன்படுத்தப்பட வேண்டும். சடத்துவ மின்வாய் ஒன்று பயன்படுத்தப்பட வேண்டும். பொதுவாக நாங்கள் அந்த சடத்துவ மின்வாயாக பிளாட்டினம் மின்வாயை பயன்படுத்திக் கொள்ளும். சரியா, சடத்துவ மின்வாயாக நாங்கள் பயன்படுத்துறது பிளாட்டினம் மின்வாய். இது நான் சும்மா முக்கோணமா போட்டிருக்கேன். இப்படி ஒரு பிளாட்டினம் துண்டும் இதை காட்டலாம். பிளாட்டினம் என்ற உலோகம் வாயுக்களை புறத்துறிஞ்சும் தன்மையுடையது. இதுக்கூடாக நாங்கள் ஒரு வாயுவை செலுத்தினால் அந்த வாயு இதுக்குள்ள வந்து சிறப்பிடிக்கப்படும் போது இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் காரணமாக இந்த பிளாட்டினம் மின்வாயை சுற்றி இந்த வாயுக்கள் ஒரு முலாமிடப்பட்டது போல, சரியா, உலோகத்தை சூழ்ந்து வாயுக்கள் ஒரு முலாமிடப்பட்டதை போல புறத்துறிஞ்சப்பட்டு காணப்படும். வாயு இப்போ ஒரு திண்மம் மாதிரி வந்துட்டு, திண்மத்தின் மேற்பரப்புல புறத்துறிஞ்சப்பட்டு. அப்ப இந்த திண்மத்தோட புறத்துறிஞ்சப்பட்டிருக்கிற வாயுவுக்கும் இந்த அயன் கரைசலுக்கும் இடையில தாழ்த்தல் தாக்கம் நிகழும். சரியா,
அதனால நாங்க இங்க ஒரு சடத்துவ மின்வாயை பயன்படுத்தி கொள்வோம். இதுல நான் ஐதரசன் மின்வாய் என்று சொன்னால் ஐதரசன் வாயுவை செலுத்துவேன். சரி, ஐதரசன் வாயுவை செலுத்துவேன். வாயு மின்வாய்கள் அமுக்கம் வெப்பநிலைகள் பிரதானமாக குறிப்பிடப்படும். எல்லா மின்வாய்க்கும் நிபந்தனைகள் குறிப்பிடப்பட வேண்டும். இந்த வாயு மின்வாயின ஸ்பெஷலா அமுக்கமும் குறிப்பிடப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் அமுக்கம் வாயு இந்த இயல்பை பாதிக்கக்கூடிய. சரி, சாதாரணமாக ஒரு வாயு மின்வாயினுடைய படத்தை நாங்கள் இப்படி எழுதி கொள்ளலாம். இந்த படத்தை கீறிக்கொள்வோம். வாயு மின்வாய் வாயு மின்வாய் ஒரு பிளாட்டினம் உலோகத்தட்டுல பிளாட்டினம் கம்பி தான் பிளாட்டினம் கடத்தி. இந்த உலோகத்தட்டின் பிரதான வேலை இதுக்குள்ள வார வாயுவை புறத்துறிஞ்சி இந்த கரைசலோட அந்த வாயுவை தொடுகி அடைய செய்கிறது. சரியா? இந்த வாயு மின்வாயினுடைய நியம குறியீடு, ஒரு வாயு மின்வாயினுடைய நியம குறியீடு ஒரு வாயு மின்வாயினுடைய நியம குறியீடு பொதுவாகவே வாயுக்களுக்கு கட்டாயம் ஒரு சடத்துவ மின்வாய் பயன்படுத்தப்படும். ஆகவே அந்த சடத்துவ மின்வாய் எழுதப்பட்டு பயன்படுத்தப்படுகின்ற வாயு ஐதரசன் என்றால் H2, அலசன்கள் என்றால் X2. பொதுவாக வாயு X2 என்று போட்டுக்கொள்வோம். வாயு. அதை தொடர்ந்து அதனுடைய அயன் கரைசல், அதனுடைய அயன் கரைசல். ஐதரசன் என்றால் அயன் H+ ஆக இருக்கும். X+. ஐதரசன் மின்வாயினுடைய நியம குறியீடு என்று சொன்னால் பிளாட்டினம் சாலிட், H2 கேஸ், H+ அக்வஸ் என்று சொல்லி அமை. இதுல அலசன்கள் பயன்படுத்தப்பட்டால் அயன் அந்நியனாக இருக்கும். அலசன் பயன்படுத்தப்பட்டால் அயன் அந்நியனாக இருக்கும். இந்த X2 அலசனாக இருந்தால் பிளாட்டினம் சாலிட், X2 கேஸ், X- அதான் அதுல அயன் கரைசலாக இருக்கு. ஒரு வாயு மின்வாயினுடைய நியம குறியீடு ஒரு சடத்துவ உலோகத்தை கொண்டிருக்கும். அடுத்து அதின் வாயு, இந்த சடத்துவ உலோகமும் வாயுவும் நிலைக்குத்து கோடு ஒன்றால பிரிக்கப்படும். வாயு தன் அயனோட சமநிலையில இருக்கும். அந்த அயன் ஐதரசன் போன்ற கட்டியன்கள் தோற்றுவிக்கக்கூடிய வாயு சொன்னால் X+ ஆக இருக்கும். அலசன்கள் என்றால் X- ஆக இருக்கும். நியம குறியீடு ரெண்டு மாதிரியும் இருக்கலாம். பிளஸ் ஆகவும் இருக்கலாம், மைனஸ் ஆகவும் இருக்கலாம். நாங்கள் அலசனையும் பார்ப்போம், ஹைட்ரோக்சைடுகளையும் பார்ப்போம், ஒட்சிஜனுக்கும் பார்ப்போம். இப்ப நான் இதிலேயே மற்ற வாயுக்கள்கிட்ட நியம குறியீடுகளையும் தள்ளலாம், இதில் எழுதி கொள்ளுங்க. ஐதரசன் வாயுனுடைய நியம குறியீடு PT
solid நிலைக்குத்து கோடு H2 gas நிலைக்குத்து கோடு H plus aqueous. இது ஐதரசன் மின்வாய் என்று சொல்லலாம். ஐதரசன் மின்வாய் ஒரு வாயு மின்வாய். இதே போல அலசன் குளோரினை நாங்கள் கருதினால் பிளாட்டினம் solid Cl2 gas Cl minus aqueous என்று Cl minus aqueous என்று ஒட்சிசன் வாயு மின்வாய் கருதினால் பிளாட்டினம் solid O2 gas எந்த அயனோட சமநிலையில் இருக்கு? நீர்க்கரசல்ல O2 மைனஸ் என்ற ஒரு அயன் காணப்படலாமா? അതിന്റെ അയൻ என்று நாங்கள் எழுதுறோம் தானே. நீர்க்கரசல்ல O2 தன்னுடைய அயனோட சமநிலையில இருக்க போகுதுன்னு சொன்னா O2 மைனஸ் என்று சொல்லி சொல்லலாமா? நேரிஜா ஆக்களை தேடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. பைய ரேமதி இல்ல கூப்பிட்டுட்டு ஆள் இல்லைன்னு சொன்னா ஆக்களை ரிமூவ் பண்ணி விட்டா சோழி இல்லை. இல்லாத ஆக்களை என் ஜூம் கிளாஸ்ல இருப்பேன். நிலானி இல்லையா? கயேந்திரன் நிக்கிறீங்களா? ஒரு வாயு மின்வாயின் நியம குறியீடு எழுதி கொண்டிருக்கிறேன். சரியா? அதுல சடத்துவ மின்வாய் பயன்படுத்தப்படுது. வாயு H2 என்று சொன்னால் அது ஐதரசன் வாயுவாக இருந்தால் H பிளஸ் ஆக அயனோட சமநிலையில இருக்கும் சொல்லியிருக்கு. H பிளஸ். அலசன் போன்ற வாயுவாக இருந்தால் அது அதன் அயன் H மைனஸோட சமநிலையில இருக்கும். உதாரணமாக ஐதரசனுக்கு H பிளஸும் Cl2க்கு Cl மைனஸும் போட்டிருக்கு. இப்ப ஒட்சிசனுக்கு எழுதுறேன். ஒட்சிசனுக்கு எழுதினால் ഇതിന്റെ அயன் என்னன்னு கேட்கு. இது எந்த அயனோட சமநிலையில இருக்கு? எந்த அயனோட இது சமநிலையில இருக்கும்? O2 மைனஸ் என்ற அயனோடைய சமநிலையில் இருக்கும். கேடா அடிச்சு கலைச்சு விட்டாலும் தோழியில போல சுடலையில இருக்கிறவங்க கூட ஏதாவது சத்தம் போட்டு கொண்டு இருப்பாங்க. அமைதி அவ்வளவு அமைதியா இருக்காங்க. கூப்பிட சத்தத்தை சபில்சன் சபில்சன் இல்லையா? சபில்சன் ஓ நான் இப்ப கேட்கிற கேள்விக்கு ஒரு தரம் விட சொல்ற மாதிரி தெரியும். இந்த அயன் இதுல எழுதணும். இதுல என்ன அயன் போடுறோம்? OH மைனஸோட இருக்கு. O2 மைனஸா? OH மைனஸோட. ஏன் O2 மைனஸ் என்று எழுதக்கூடாது?
இப்ப நீங்கள் Cl2 வந்தா Cl மைனஸ் எழுதுறீங்களா, H2 வந்தா H பிளஸ் எழுதுறீங்களா, ஏன் O2 வந்தா O2 மைனஸ் என்று எழுதக்கூடாது? அதிന്റെ அயன் O2 மைனஸ் தானே, ஏன் OH மைனஸ் என்று எழுதணும்னு சொல்றீங்க? அது O மைனஸ் ஆயிடுது. O மைனஸ் வந்து இப்போ H பிளஸ் ஓட நீர்ல H பிளஸ் ஓட சேர்ந்து OH மைனஸ் ஆயிடுது. வெரி குட். என்னண்டா இந்த O2 மைனஸ் வந்து மூளை இயல்பு மிகவும் கூடியது. அயன் சமநிலையில படிச்சிருப்பீங்க. O2 மைனஸ் மூளை இயல்பு கூடியது. அப்ப நீர் கரைசல்ல O2 மைனஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அயன் இருக்காது. அது நீர்ல இருந்து H பிளஸ் வாங்கி OH மைனஸ் ஆகத்தான் இருக்கும். யாருடைய ஆக்சைடாக இருந்தாலும் இதான் நிலைமை. நீர்க்கரசல்ல O2 மைனஸ் என்று சொல்லப்படுகின்ற அயன் ஒருபோதும் இருக்காது. ஏன்னா O2 மைனஸுக்கு மூளை இயல்பு கூடு. அது நீர்ல இருந்து H பிளஸ் வாங்கி OH மைனஸ் ஆகத்தான் மாறும். அப்ப நீருக்குள்ள ஒன்றை நீங்கள் ஆக்சைடை போட்டால் அது ஹைட்ரோக்சைடாக மாறும். அப்ப O2 இது இருந்தாலும் வாயுவாக இருந்தாலும் இதனுடைய அயன் O2 மைனஸ் ஆக ஒருபோதும் இருக்காது. OH மைனஸ் ஆகத்தான் இருக்கும். ஆகவேதான் நாங்கள் இதனுடைய அயனை OH மைனஸ் என்று காட்டுறோம். சரியா? இங்க இருந்து எழுதி கொண்டு வரைக்க ஃப்ளோவில் எழுதி விட்டால் பிளச் எல்லாம் போயிடும். இப்ப இதை நீங்க கவனிக்கணும், சும்மா இருக்கலாது. சரிதான்? ஓகே. அப்ப இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு கவனித்து கொடுக்கணும். வாயு மின்வாய்களினுடைய நியம குறியீடு இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த வாயு மின்வாய்களினுடைய தாழ்த்தேற்ற சோடி, வாயு மின்வாய்களினுடைய தாழ்த்தேற்ற சோடி யாராக இருக்கும்? இதுல யார் வந்து தாழ்த்தேற்ற சோடியாக இருக்கும்? வாயு மின்வாய்களினுடைய தாழ்த்தேற்ற சோடி. சரியா? எழுதியிருப்பீங்க. நான் இந்த கரையாளருக்கு தாழ்த்தேற்ற சோடியை இந்தியாவில் எழுத 3 விஷயம் நாங்கள் எழுதுறோம். நியம குறியீடு எழுதுறோம், தாழ்த்தேற்ற சோடி எழுதுறோம், அரை தாக்கம் எழுதுறோம். அப்ப இங்கால நான் தாழ்த்தேற்ற சோடி எழுதுறேன். தாழ்த்தேற்ற சோடி. சரியா? ஓகே. அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. இதுல தாழ்த்தேற்ற சோடி, அப்ப தாழ்த்தேற்ற சோடி யார் என்று கேட்டால் முதல்ல வரணும். உலோகங்களினுடைய தாழ்த்தேற்ற சோடி எழுதியிருக்க உலோகமும் அதன் அயனும் எழுதி இருக்கிறீங்க. உலோகமும் அதன் அயனும் எழுதியிருக்கு. இந்த ரெண்டும் தான் தாழ்த்தேற்ற சோடி. வாயு மின்வாயினுடைய தாழ்த்தேற்ற சோடி, வாயுவும் அதனுடைய அயனும் தான் தாழ்த்தேற்ற சோடி. சரியா? வாயுவும் அதனுடைய அயனும் தான் தாழ்த்தேற்ற சோடி. ஆனா இங்க 2 சந்தர்ப்பம் இருக்கு. இது H2 X பிளஸ் ஆக வருது, இங்க H2 X மைனஸ் ஆக வருது. இதுல ஒட்சியேற்றப்படுது, இதுல தாழ்த்தப்படுது. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட நாங்க விளங்கிக் கொள்ளும். தாழ்த்தேற்ற சோடி எல்லாத்தையும் ஒருக்கா செக் பண்ணி கொள்ளுங்க. இந்த மாதிரி இருக்கும். ஒட்சியேற்றன் குறைஞ்சது முன்னுக்கும், ஒட்சியேற்றன் கூடியது ஸ்ட்ரோக்குக்கு அடுத்ததாகவும் இருக்கும். தாழ்த்தேற்ற சோடி எழுதும் போது, தாழ்த்தேற்ற சோடி எழுதும் போது தாழ் ஒட்சியேற்ற நிலை முன்னுக்கு எழுதப்பட்டு உயர் ஒட்சியேற்ற நிலை அதை தொடர்ந்து எழுதப்படுது. இங்க 2 சந்தர்ப்பம் இருக்கு. ஒன்று X2 X பிளஸ் ஆக வருது, மற்றது X2 X மைனஸ் ஆக வருது. அப்ப வாயு மின்வாய்க்கு தாழ்த்தேற்ற சோடி எழுதும் போது, வாயு மின்வாய்க்கு தாழ்த்தேற்ற சோடி எழுதும் போது முதலாவது சந்தர்ப்பம் என்றால் தாழ் ஒட்சியேற்றம் வந்து X2. X2 அது தன் பூச்சி ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. உயர் ஒட்சியேற்ற நிலை வந்து X பிளஸ். இது ஒரு தாழ்த்தேற்ற ஜோடி, இது ஒரு தாழ்த்தேற்ற ஜோடி. இப்ப 2வது சந்தர்ப்பத்துல தாழ் ஒட்சியேற்ற நிலை வந்து மைனஸ்ல இருக்கு. ஆகவே X மைனஸ் அக்வஸ்ட் X2 கேஸ் என்று எழுதப்படும். இதுகள் எல்லாமே வந்து IUPAC விதிகளோட சம்பந்தப்பட்டது.
இது இன்ன இன்ன மாதிரி தான் எழுதப்பட வேணும் என்றால் அந்த மாதிரியே நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்த முறை சிலபஸ் அப்டேட் ஆகிக்க வேறொரு மாதிரி சொன்னா அதன்படி எழுதி கொண்டு போக வேண்டும். சரிதானே? அப்ப இதுக்கு விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தாழ்த்தேற்ற சோடி எழுதப்பட வேணும்னு சொல்லி அப்ப நீங்க மற்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் தாழ்த்தேற்ற சோடி எழுதினீங்கன்னா முதல் தாழ் ஒட்சியேற்ற நிலை எழுதப்பட்டு அதை தொடர்ந்து உயர் ஒட்சியேற்ற நிலை இருக்கிறத பார்க்கலாம். அப்ப இங்க நாங்கள் தாழ் ஒட்சியேற்ற நிலை என்று பார்த்தால் மூலக்கூறு அயன் வந்து உயர் ஒட்சியேற்ற, இதுல மூலக்கூறு தான் உயர் ஒட்சியேற்றம், அயன் வந்து தாழ் ஒட்சியேற்றம். அப்ப தாழ்த்தேற்ற சோடியில முதல் தாழ்த்தல் ஒட்சியேற்றம் குறைஞ்சது எழுதி அங்கால ஒட்சியேற்றம் கூட எழுதும். அப்ப ஐதர்சன் மின்வாய்க்கு நீங்க எழுதுனீங்கன்னு சொன்ன அதனுடைய தாழ்த்தேற்ற சோடி ஐதர்சன் மின்வாயினுடைய தாழ்த்தேற்ற சோடி வந்து முதல்ல H2 கேஸ் தாழ் ஒட்சியேற்ற நிலை, அதை தொடர்ந்து H+ aqueous. இதுவே குளோரினுக்கு எழுதினால் முதல்ல Cl- aqueous வந்து Cl2, முதல்ல Cl- aqueous வந்து பிறகு Cl2. இதுவே ஆக்சிஜனுக்கு எழுதினால் முதல்ல OH- வந்து பிறகு O2. அப்ப முதல்ல தாழ்த்தேற்ற சோடி எழுதும் போது முதல் யார் எழுத வேணும் என்பதை நீங்கள் சரியான முறையில தீர்மானிக்க வேண்டும். இதுதான் தாழ்த்தேற்ற சோடி. சரியா? அப்ப தாழ்த்தேற்ற சோடியை எழுதி கொள்ளுவோம், விளங்கி எழுதி கொள்ளுவோம். ஒரு மின்வாயிற்கு தாழ்த்தேற்ற சோடி எழுதுறது அப்படின்னு சொல்லி ஒரு மின்வாய்க்கு பெயர் எழுதும் போது இதெல்லாம் அவங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும். நியம குறியீடு தாழ்த்தேற்ற சோடிகளை தெளிவா எழுதி கொள்ளுவோம். சரியா? அழிக்க போறேன். அதனால அரையன் எழுதவனும் இது உங்களோட குரூப்ல போட்டிருக்கு. எழுதின சிக்கல் இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது தாழ்த்தல் அரை அயன் தாக்கம். மூன்றாவது தாழ்த்தல் அரை அயன் தாக்கம். தாழ்த்தல் அரை அயன் தாக்கம் இது எப்போதும் தாழ்த்தல் திசையில் எழுதப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம். ஏற்கனவே நாங்கள் 2 மின்வாய்களுக்கு எழுதி இருக்கிறோம். உலோக அயன் மின்வாயிலை, உலோக கரியாவுப்பு மின்வாயிலை. அப்ப தாழ்த்தல் அரை அயன் தாக்கம் என்றால் X+ aqueous இலத்திரனை ஏற்று X2 ஆக வரும். சரிதானே? இங்க இது நாங்கள் பீசமானம் அறவோடு இங்க ஒரு மூல் அயன் தான் தாழ்த்தப்படுது.
அயன் ஒரு மூலாக இருக்கணும். தீர்க்கரசில் இருக்கிற அயனின் சரிவு 1 மூல் டெசிமீட்டர் -3. ஆகவே அரை H2 வந்து போட்டுக்கொள்ளலாம். பீசமான பின்னத்துல இருக்கக்கூடாது என்று அப்படி யோசிக்க தேவையில்லை. அரை H2. இது அலசன் மாதிரி இருந்தால் H2 X மைனஸ் ஆக தாழ்த்தப்படும். இங்க அயனின் சரிவு 1 மூல் டெசிமீட்டர் -3 ஆகவே ஹாஃப். பீசமானம் பின்னத்தில் எழுதக்கூடாதுதான். ஆனால் இந்த அரை அயன் தாக்கத்தில சரிதான், இந்த அரை அயன் தாக்கத்தில அயனின் செறிவு 1 மூலாக இருக்கும். நீங்கள் இப்ப வெப்ப ரசாயனத்தில எல்லாம் பார்த்திருப்பீங்க. தகன வெப்பம் வரையறுக்கப்படும் போது தாக்கியின் மூல் 1 மூல் வரையறுக்கு. அப்ப ஒட்சன் பின்னத்தில எல்லாம் அமையக்க பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அங்க வரையறை சொல்லப்பட்டிருக்கு. 1 மூல் பதார்த்தம் தகனம் அடையும் போது அப்ப அது 1 மூலாக இருக்கும் என்றால் மற்றதுகள் பின்னத்தில் இருந்தாலும் நாங்கள் அப்படி யோசிக்கிறது. ரசாயன தாக்கம் பின்னத்துல பீசமானம் இருக்கக்கூடாது சரியானதுதான். அதை நாங்கள் அந்த இடத்துல எங்களோட நோக்கம் வந்து 1 மூலுக்கு வரையறுக்கப்பட்டிருக்காலும் நாங்கள் மற்ற தாக்கிகளை பின்னங்களை போட்டுக்கொள்ளலாம், விளைவுகளை பின்னத்துல போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி தோன்றல் வெப்பம் கதைக்கும் போது உங்களோட நோக்கம் 1 மூல் தோன்றது. அப்ப தாக்கிகள் எல்லாம் பின்னத்துல போட்டுருப்போம். NaCl பற்றி கதைச்சிங்கன்னு சொன்னால் அரை Cl தான் போட்டிருப்பீங்க. சாளர சக்தியோட தொடர்படுத்திருக்க பிணைப்பு பிரிய சக்தி என்ன அதனுடைய அரைவாசி என்று சொல்லியிருக்கோம். அணுவாதல் சக்தி என்ன அதெல்லாம் யோசிச்சிருப்பீங்க. அந்த டைம்ல அந்த காஃபை நீங்கள் அதுல கருத்துல கொண்டுதான் போயிருக்கு. சரிதா? அப்ப இந்த இடத்துல வந்து அரைக்கல தாக்கம் எழுதும் போது எக்ஸ் மைனஸ் இந்த சரிவு வந்து அல்லது எக்ஸ் பிளஸ் இந்த சரிவு 1 மூல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கு. அதனால நாங்க பின்னத்துல போட்டுக்கொள்ளலாம். தாழ்த்தல் அரையன் தாக்கம். இது நீங்களே நீ H2 ஆக இருந்தால் H plus equals electron half H2 உண்டு. அதே மாதிரி Cl2 ஆக இருந்தால் Cl2 electron Cl minus உண்டு. இங்க half போட்டுக்கொள்ளும். Cl2க்கு அறிய ஒன்று சமன்பாடு எடுத்தால் இந்த மாதிரி. O2 அப்படின்னு சொல்லி வரும்போது O2வினுடைய தாக்கம் O2வினுடைய தாக்கத்தில் நாங்கள் O2 எலக்ட்ரான் சரிதான H2O எலக்ட்ரான் OH மைனஸ் ஆக இதுல நாங்கள் ஹாஃப் O2 எடுத்துக்கொள்ளலாம். ஹாஃப் அண்டு போட்டு தாக்கம் எழுதலாம். O2 H2O தாக்கி இதுல OH மைனஸ் அயன்களை தரும். இந்த தாக்க சமன்பாட்டுல ஒரு நீர் 2 எலக்ட்ரான் தேவைப்படும். ஒரு நீர் 2 எலக்ட்ரான் ஒரு OH மைனஸ் வரும் நினைக்கலாம். 2 OH மைனஸ் வரும். ஒரு ஒட்சிஜன் வந்து 2 எலக்ட்ரான்களை இழந்து ஏற்று 2 OH மைனஸ் ஆக தாழ்த்தப்படும். சரியா? இதுல சில சந்தர்ப்பங்கள்ல தாழ்த்தல் நடக்குது, சில சந்தர்ப்பத்துல ஒட்சியேற்றம் நடக்குது மூலக்கூறுல. அது எதுவாக இருந்தாலும் தாழ்த்தல் திசையில தாக்கம் எழுதப்பட வேண்டும். தாழ்த்தல் திசையில இங்க தாக்கம் வந்து எழுதப்படும். இதுல நீங்கள் எக்ஸ் பிளஸ் H2 வருது, தாழ்த்தல் திசையில் எழுதி இருக்கீங்க. இங்க Cl2 Cl மைனஸ் வருது, தாழ்த்தல் திசையில் எழுதி.
உயர் ஒட்சியேற்ற நிலையிலிருந்து தாழ் ஒட்சியேற்ற நிலைக்கு தாழ்த்தல் நடக்கும். சரியா? ஒட்சிதனும் பூச்சிய ஒட்சியேற்ற நிலையிலிருந்து -2 ஒட்சியேற்ற நிலைக்கு தாழ்த்தப்படுது. அடுத்த மின்வாய் போட்டுக்கொள்ளுங்க. தாழ்த்தேற்ற மின்வாய். தாழ்த்தேற்ற மின்வாய் தாழ்த்தேற்ற மின்வாய். சரிதானே? தாழ்த்தேற்ற மின்வாய் என்பது ரெண்டு வேறுபட்ட ஒட்சியேற்றங்களை கொண்ட அயன்களுக்கு இடையில உருவாக்கப்படுகின்ற ஒரு சமநிலை மின்வாய் தான். உதாரணத்துக்கு Fe2+ என்று சொல்லப்படுகின்ற கட்டியனுக்கும் Fe3+ என்று சொல்லப்படுகின்ற கட்டியனுக்கும் இடையில ஒரு சமநிலை காணப்படும். அந்த சமநிலை மின்வாயை நாங்கள் தாழ்த்தேற்ற மின்வாயாக சொல்லலாம். இதே போல Sn4+, Sn2+, Pb4+, Pb2+ போன்ற இரண்டு வேறுபட்ட ஒட்சியேற்ற நிலையில் உள்ள அயன்களுக்கு இடையில வர தாக்கங்கள், இதைத்தான் நாங்கள் தாழ்த்தேற்ற மின்வாயின்னு சொல்றது. எங்களோட பாடத்திட்டத்தில் அவ்வளவு முன்னுரிமை கொடுக்கப்படையில. ஆனா இப்படி ஒரு மின்வாய் இருக்குது என்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? தலையங்கம் போட்டுக் கொள்வோம். தாழ்த்தேற்ற மின்வாய். வெளிக்கொள்ளுவோம். மாறுபட்ட ஒட்சியேற்ற எண்களை கொண்டு மாறுபட்ட ஒட்சியேற்ற எண்களை கொண்டு மாறுபட்ட ஒட்சியேற்ற எண்களை கொண்டு மாறுபட்ட ஒட்சியேற்ற எண்களை கொண்ட இரண்டு அயன்களுக்கிடையில் உருவாக்கப்படுகின்ற சமநிலை காரணமாக இரண்டு அயன்களுக்கிடையில் உருவாக்கப்படுகின்ற சமநிலை காரணமாக உருவாக்கப்படுகின்ற அயன்களுக்கு இடையிலான சமநிலை காரணமாக தோற்றுவிக்கப்படுகின்ற மின்வாய் தாழ்த்தேற்ற மின்வாய் ஆகும். தோற்றுவிக்கப்படுகின்ற மின்வாய் தாழ்த்தேற்ற மின்வாய் ஆகும். தோற்றுவிக்கப்படுகின்ற மின்வாய் தாழ்த்தேற்ற மின்வாய் ஆகும். சரிதானே? இதுல இரண்டு அயன் கரைசல்கள் காணப்படும். ஒரு சடத்துவ உலோகம் பயன்படுத்தப்படும். ஒரு சடத்துவ பதார்த்தம் இதுக்குள்ள இந்த ரெண்டு அயன்களையும் கொண்ட கரைசல் காணப்படும். Fe3+ Fe2+ கொண்ட ஒரு கரைசலாக இருக்கு. இங்க Fe3+க்கும் Fe2+க்கும் இடையில ஒரு சமநிலை உருவாகும். இதுதான் நாங்கள் தாழ்த்தேற்ற மின்வாய் சொல்றோம். சடத்துவ உலோகம் மின்வாய் பொதுவாக நாங்கள் பிளாட்டினத்தை பயன்படுத்திக் கொள்வோம், பலேடியத்தையும் பயன்படுத்திக் கொள்வோம். பிளாட்டினம் அல்லது பலேடியம் பயன்படுத்தப்படலாம்.
இதுல பாருங்க ஒரு வசனம் ரிசோர்ஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. நியம குறியீடுகளுக்கு அமைய மின்வாய்கள் எழுதப்படும் போது அவத்தைகளின் எல்லைகள் ஒரு நிலைக்குத்து கோட்டால் வேறுபடுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி, இது ஏன் நான் திருப்பி திருப்பி உங்களை சொல்ல விரும்புறேன் என்றால், எக்ஸாம் பேப்பர்கள்ல கூட இது ஸ்லாஷ் சாய்வான கோடுகளால தான் சில நேரத்துல வேறுபடுத்தப்படும். அநேகமான கையும் அது சாய்வாகத்தான் போடும். வேண்டாங்கிற கை அப்படி நிலைக்குத்து போடுவதை காட்டிலும் சாய்வு போடுவது கைக்கு இலகுவாக இருக்கு. அப்ப பழக்கப்பட்டு கை சாய்வு போட்டு இப்ப சில நேரத்துல இப்ப நாங்கள் கூட படிப்பிக்க அப்படி விளக்கமா சொல்லி போட்டு எங்களை அறியாம எழுதிக்க சாய்வை போட பார்க்கும். எந்த வரைக்கும் அதை நான் தவிர்த்துக் கொள்றது. ஆனால் சில இதுல தவறுகள் வரலாம். பழைய பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா சாய்வா தான் இருக்கு. அப்ப அது அந்த அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி இருந்தது. இப்ப எல்லாம் நிலைக்குத்து கோடுகளால வேறுபடுத்தப்படும் மட்டும் தெளிவா சொல்லப்பட்டு இந்த ரிசோர்ஸ்ல 2011 அது சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? எழுதி கொடுங்க. Fe2+ அயன்கள் Fe2+ அயன்கள் இலகுவாக